ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 25ஆம் ஆண்டில் திருவிருந்து ஆராதனை, முதல் கம்யூனியன். என் அன்பு தேவ பிள்ளையை, மறுபடியும் தருணங்கள் கர்த்தர் நமக்கு ஈவாய்த்தா இருக்கிறார். பிள்ளைகள் யாராவது வராமல் இருப்பார்கள் என்றால் திருவிருந்திற்கு மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாய் நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்கணும். ஃபோன் கையில் இருந்தால் சுவிட்ச் ஆன் பண்ணி கால் பண்ணி, அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் செய்தி முடிவதற்கு முன்பாய் உள்ளே வர சொல்லுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிறைவாய் பெருகட்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வாரத்தில் திருச்சபைக்கான வார்த்தைக்காய் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன், சபையை குறித்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமான காரியங்களை தந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, செய்தி முடிகிற நேரத்தில் எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று உங்களோடு பேசுகிற நேரத்தில் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான தகப்பன் சொன்ன நேரத்தில் ஒரு ட்ரெயினை பிடிக்க போகும்போது ஒரு நிமிஷம் பிபி ஏறுது, எல்லாமே ஏறிடுச்சு. ஆனால் சர்ச்சுக்கு போனோன்னா அந்த பிபியா ஏற மாட்டேங்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்தில் ட்ரெயினை காட்டிலும் நான் மரணம் அடைகிற நேரத்தில் எனக்கான ரதம் வர வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, எலியா பரமேறி சென்ற நேரத்தில் ரதம் வரும் என்றால் நான் இந்த உலகத்திலே கண்களை மூடுகிறதான நேரத்தில் கர்த்தர் எனக்கான ரதத்தை அனுப்புவார். அந்த ரதம் வேணும்னா தேவ சமூகத்துக்கு வருவது பிபி ஏற வேண்டாம், எனக்கான ஆயத்தம் இருந்தால் போதும். என் அன்பு தேவ பிள்ளையே, 7ஆம் நாள் ஓய்வு நாள். நேற்று காஞ்சிபுரம் பகுதியில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற நேரத்தில் அங்கே கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதுதான். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி ஒரு நாள் ஆச்சு. அப்போ சாயங்காலம் என்பது நேற்று சாயங்காலம். ஆயத்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? கையை தூக்க சொல்ல மாட்டேன், நீங்களே உங்களை சுய பரிசோதனை பண்ணி கொள்ளுங்கள். சனிக்கிழமை சாயங்காலம் என்பது கர்த்தருடைய பாதத்தில், போவாசின் பாதத்தில் போய் உட்கார்ந்ததான ரூத் அவனுக்கு மனைவியாய் மாற்றப்பட்டாள். ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பாதத்தில் நீ உட்கார்வாய் என்றால் பரலோகத்திற்கு நீ மனவாட்டியாய் மாற்றப்படுவாய். என் அன்பு சபையை, வேதம் சொல்லுகிறது, சனிக்கிழமை சாயங்காலத்துல என்னோட கிளாக் ஸ்டார்ட் ஆயிருது. நான் சுறுசுறுப்பா இருந்தேன்னா கிளாக் அப்படிதான் ஓடும், சோம்பேறியா இருந்தாலும் கிளாக் அப்படிதான் ஓடும். என் அன்பு தேவ பிள்ளைய, சனிக்கிழமை சாயங்காலம் ஆண்டவருடைய பாதத்தில் ஓய்ந்திருக்கிற நேரத்துல என் அன்பு தேவ பிள்ளைய, அவரோடு எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கலாம். நீ கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உனக்கு பதிலாய் இறங்கி வருவார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் என்பது ஓய்வு நாளும் முதல் நாளும் சேர்ந்ததுதான். அதில் நான் இல்லாமல் இருப்பேன் என்றால் என் அன்பு தெய்வ பிள்ளைய, நீ எத்தனை நாள் சபைக்கு வா, தசமபாகம் கொடு, காணிக்க கொடு, எல்லாத்தையும் செய்தாலும் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை அறியேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரோடு ஓய்ந்திருக்க நான் வரல. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரோடு எவ்வளவு செய்திருக்கிறேனோ அத்தனை அதிகமாய் கர்த்தர் என்னில் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வந்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு சபை நடுவாக ஆவியானவர் இறங்கி அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார். எழுதுகிற பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மேற்கொள்ளும் ஆசீர்வாதங்கள். 25ஆம் ஆண்டை கர்த்தர் எனக்கு மேற்கொள்ளுகிற ஆண்டாய் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் என்னென்ன ஆசீர்வாதங்களை சபை மேற்கொள்ள போகிறது, ஒரு குடும்பம் மேற்கொள்ள போகிறது, தனிப்பட்ட மனிதன் மேற்கொள்ள போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எடுத்த ஒரு வாசித்து உதவுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவரை உருவாக்கினரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்னது? எதிர்காலம் வேண்டும் என்றால் வரும் காரியங்களை கணவனிடத்தில் கேட்க முடியாது,
வரும் காரியங்களை மனைவியிடத்தில் கேட்க முடியாது, வரும் காரியங்களை பிள்ளைகளிடத்தில் கேட்க முடியாது, வரும் காரியங்களை ஜோசியம் கேட்க முடியாது. வரப்போகிற காரியங்கள் வேண்டும் என்றால் வரப்போகிற தேவனை பார்ப்பதற்கு நீயும் நானும் திருச்சபைக்குள் ஆயத்தமா இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ யாரா இருந்தாலும் சரி, எதிர்காலங்கள் உனக்கு எப்படி இருக்கும் என்று தெரிய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலே கேளு. வேதம் சொல்லுகிறது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஏன் பிள்ளைகளை குறித்தும் தகப்பனே தாயே ஒரு பிள்ளையை குறித்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவளை கர்த்தருக்காய் வளர்த்திடு. ஆவிக்குரிய தகப்பனாய் தாயார் இங்கே பலிபீடத்தில் நாங்கள் நிற்கிறதான நேரத்தில் உங்களை வளர்ப்பதற்கு நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம். இல்லை என்றால் கர்த்தருக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது வரும் காரியங்களை நான் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். மறுபடியும் சொல்றேன், ஊழியக்காரனிடத்தில் கேட்டால் கிடைக்காது. ஊழியக்காரன் கேட்டா ஒருவேளை உன் இருதயத்திற்கு தேவையான வார்த்தையை சொல்லுவான். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்டால் உன் இருதயத்தை உடைக்கிற வார்த்தையை சொல்லுவார். அவர் உடைக்கிறார் என்றால் உன்னை உருவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? ஊழியத்திலே உடைக்கப்பட்டிருப்பாய், குடும்பத்திலே உடைக்கப்பட்டிருப்பாய், தனிப்பட்ட வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டிருப்பாய், உன் எல்லா காரியங்களில் உடைக்கப்பட்டிருப்பாய் என்றால் என் வருங்காலம் என்னவென்று ஆண்டவரிடத்தில் கேளு. அவன் உன்னை உருவாக்குவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் பிள்ளைகளை குறித்தும். அடுத்தது, என் கரங்களின் மனுஷனுடைய கரத்தை எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரின் கரத்தை எதிர்பார்த்து நில்லு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆராதனையிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். எனக்கான சொந்த இடத்தை கர்த்தர் தர வேண்டும் என்கிறதான விதையை கர்த்தர் விதைத்திருக்கிறார் என்றார். நீர் பாய்ச்சுகிறது அவர்தான். அவர்தான் எனக்கான எல்லா காரியங்களையும் செய்கிறவர். திருச்சபையை மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தில் எனக்கு சொந்த வீடுகளை, என் தொழில்களிலே நல்ல தொழிலை கர்த்தர் எனக்கு உருவாக்க வேண்டும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வாதத்தை மேற்கொள்ளுகிறவனாய் மாற. வேதம் சொல்லுகிறது, என் கரங்களின் கிரியைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதுவரை என் நாமத்தினால் நீங்கள் எதையுமே கேட்கவில்லை. எல்லாம் கேட்டா எப்படி கேட்போம் தெரியுமா? ஏசப்பா எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும். என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தரின் பெயரால் இதுவரை கேட்டிருக்கிறோமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு இது சித்தம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறோமா? இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைய, நம்ம பழக்கப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா? ஏசப்பாட்ட கேட்டா அவர் அப்படியே கொடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, சில நேரத்தில் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுவார், கிடைக்காது என்று சொல்லுவார். அந்த இல்லையும் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பதில் தான். அந்த பதிலை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. கரங்களில் வேதத்தை வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் வேதத்தை கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திருச்சபைக்கு நான் வருகிறேன் என்றால் திருச்சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வீட்டிற்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, சர்ச்சுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஆராதனைக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஆராதனையின் டிசிப்ளின் என்ன தெரியுமா? பரிசுத்தம். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வேதத்தை நான் சுமந்து வருகிறேன் என்றால் என் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும். வேதம் எனக்கு இருக்கும் என்றால் மோசேயின் அனுபவத்தை போல பலகைகளை சுமந்து வருகிற அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும். ஏசப்பா கை வலிக்குதுன்னா ஆண்டவர் உனக்கு எந்த காரியத்தையும் சொந்தப்படுத்தி கொடுக்க மாட்டா. எனக்கு பத்திரம் வேணும்னா அங்க போய் எத்தனை பத்திரத்துல சைன் போடுறோம், அப்ப கை வலிக்கலையே. உலகத்தின் ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கு எனக்கு கை வலிக்கவில்லை என்றால் எனக்கு திருச்சபையிலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை எனக்கானதை நான் பத்திரப்படுத்தி நான் எழுதணும். எழுதுகிற நேரத்துல கை வலிச்சாலும் கால் வலிச்சாலும் அதை நான் எழுதுகிற நேரத்தில் பரலோகம் எனக்கு அங்கீகரிக்கும். நான் எத்தனை வருட விசுவாசி என்று சொல்லுவதை காட்டில் எத்தனை ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளி என்று சொல்ல முடியுமா? முடியல. ஏன் தெரியுமா? எழுதுனா கை வலிக்குது, தூக்கிட்டு வரதுக்கு கை வலிக்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உனக்கு வலிக்கும், பரலோகத்திற்கு வலிக்காதா? என் பரலோகம் உனக்கு கொண்டு வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நீ சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டும் என்றால், மேற்கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையை, யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டார். அந்த போராட்டத்தின் அனுபவம் 25ஆம் ஆண்டிலே என் அன்பு தேவ பிள்ளையை, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த இடத்தை தாரும் என்று சொல்லி உன் உள்ளத்திலே நீ கேட்கிறதா நேரத்தில் பரலோகம் உனக்கு அதை அங்கீகரிக்கும். பரலோகம் உனக்கு அங்கீகரிக்க வேண்டும் என்றால் உன் கையினால் அதை எழுதி கொண்டே இரு, அதை வைத்து ஜெபித்துக் கொண்டே இரு. கர்த்தர் உன் கண்கள் பார்க்க உனக்கு செய்து முடிப்பார்.
வார்த்தையை பாருங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. முதல் என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் தான் உன் எதிர்காலத்தை சொன்னவர். கல்யாணம் ஆகும்போது எனக்கு இந்த மாப்பிள்ளை வருவாங்க, இந்த மணப்பெண் வருவாங்க தெரியாது. எலும்பை எப்படி எழுந்தார் என்பது தெரியாது, எப்பொழுது இணைப்பார் என்பது தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகத்தில் என் மணவாளன் இருக்கிறார் என்றால் எலும்புகளாய் உட்கார்ந்திருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, என் தேவன் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கிறதான நேரத்துல எசேக்கியேலை பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனது போல இந்த 25ஆம் ஆண்டிலே உன்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? உட்கார்ந்திருக்கிற எலும்புகளே, நீங்கள் உயிரடைவீர்களா? அன்றைக்கு எசேக்கியேல் சொன்னார், அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த சம்பவம் முடிகிறதான நேரத்தில் அவைகள் உயிரடைந்தது. இன்றைக்கு சபையே, நீ உயிரடைய போகிறாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லு. அவைகள் உயிரடைந்தது மாத்திரமல்லாமல் மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். என் அன்பு திருச்சபையே, உன்னை கர்த்தர் சேனையாய் நிறுத்த போகிறார். வேதம் அதை நான் உனக்கு சொல்லுகிறது. முதல் ஆராதனை, திருவிருந்து ஆராதனை. இந்த முதல் நானே சீயோனை நோக்கி, சீயோன் என்பது திருச்சபை, எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். திருச்சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, திருச்சபையை நோக்கி அவர் சொல்லுகிறது, இவை இதோ அவைகளை பார். அன்றைக்கு எசேக்கியேலை ஆண்டவர் பள்ளத்தாக்கில் கூட்டிக் கொண்டு போய் எலும்புகளை காண்பித்தது போல வந்திருக்கிற உலர்ந்த எலும்புகளே, இது உயிரடையுமா என்று சொல்லி கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். பதில் என்ன சொல்ல போறோம்? உயிரடையுமா? பதில் வரலையே. எலும்பு நம்ம தாங்க. உயிரடைவோமா? சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உயிரடைய போகிறோமப்பா. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு பரலோகத்திலிருந்து சுவிசேஷம் வருகிறது. கொடுக்கிறேன் என்கிற வார்த்தை, உன்னோடு பேசுகிறேன் என்று அர்த்தம். மோசேக்கு அவர் வெளிப்படுத்தினார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்றைக்கு உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பூர்வ காலத்தில் இந்த திருச்சபையிலே 25ஆம் ஆண்டிலே 12ஆம் தேதியிலே என்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று பரலோகத்தில் எழுதப்பட்டவைகள், பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறலாயின. எத்தனை விசுவாசிகள் விசுவாசமா சொல்ல முடியும்? இந்த வருஷத்துல எனக்கான சொந்த சபையை கர்த்தர் நிச்சயம் தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதற்கு தேவைப்படுவது என்ன தெரியுமா? என் முழங்கால். என் மூளை இல்ல, என் முழங்கால் வேணும். எத்தனை பேர் முழங்கால் படியிட போறீங்க? வீடுகளிலே முழங்கால் படியிடுங்க, திருச்சபையிலே முழங்கால் படியிடுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, போராட்டம் இருந்தால்தான் நீ மேற்கொள்ளுகிற அனுபவத்திற்குள் வருவாய். யுத்தத்தை பார்க்கவில்லை என்றால் ஜெயம் கிடைக்காது. கரடியும் சிங்கமும் வரலன்னா தாவீதை கர்த்தர் உருவாக்கி இருக்க முடியாது. சிங்கமும் கரடியும் ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் தெரியுமா? கோலியாத் வருவான். கோலியாத் வருகிற நேரத்தில் எல்லாரும் பயந்து பின்னால போவாங்க, நீ முன்னால போ. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு திருச்சபையும் ஊழியமும் குடும்பங்களும் இன்றைக்கு யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, வரப்போகிற காலங்கள் வசந்த காலங்கள். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, சவுல் கொன்றது 1000 தான். ஆனால் தாவீது உன்னை கொண்டு 10,000களை கர்த்தர் கொல்ல போகிறார். உன்னை கொண்டுதான், இல்லை என்று சொல்லுகிற உன்னை கொண்டுதான் உன் திருச்சபையை கட்ட வைப்பார், உன் வீட்டை கட்ட வைப்பார், உன் குடும்பத்தை கட்ட வைப்பார். அதற்கு எனக்கு தேவை புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும், புத்தி உள்ள மனவாட்டியான மனவாளனுக்கு இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகள். எத்தனை பேருக்கு புதுசு வேணும்? யாருமே செகண்ட் ஹேண்ட் பிடிக்காது. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அந்த புதியவைகள் தான் ஆராதனையிலே இன்றைக்கு நாம் கேட்ட சத்தம். எனக்கான சொந்த இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எனக்கான ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உனக்கான ஆசீர்வாதம்னா உன்னால் அமைதியா இருக்க முடியாது. கரங்களை தட்டி ஏசப்பா கிட்ட இது எனக்கானதுன்னு சொல்லியிருக்க கரங்களை கொண்டு வந்தீர்கள் என்றால் சத்தமாக கரங்களை தட்டி, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வீடு ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை ஆண்டவரே, எனக்கான நல்ல காரியங்களை நீங்க தருவீங்க, புதிய காரியங்களை ஏசப்பா சொல்றாங்க. கரங்களை வைத்திருக்கிற தேவஜனம் இன்னும் சத்தமா நீ யக்கமோஷியா லகரகரமோஷியா
இதோ நான் புதிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் ஆண்டவர் உனக்கான புதியவைகளை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவைகள் தோன்றாததற்கு முன்பே. ஏசப்பா என் சம்பளம் கம்மி சம்பளம்ப்பா, நான் ஒரு வீடு கட்டுவானா, உன் நினைவில் தோன்றுவதற்கு முன்பே பரலோகம் அதை எழுதுனதை உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க பாப்பா. ஏசப்பா எனக்கு பரலோகத்தின் காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே விசுவாசத்தின் ஈசாக்காக ஏசப்பாவை காமிக்க விரும்புற ஆண்டவரை ஈசாக்கோடு ஒப்பிட்டு உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவன் ஆசீர்வதித்தது இரண்டு காரியங்களை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபை ஏசாவை அவன் ஆசீர்வதிக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வருங்காலத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன என்று வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, ஈசாக்கு தன் இரண்டு குமாரர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறதான நேரத்திலே அங்கே கொடுக்கப்பட்ட காரியங்கள் தான் எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தார். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, யாக்கோபு ஈசாக்கினிடத்திலே போய் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்ளுகிறான். வாங்கிக் கொள்ளுகிறதான நேரத்திலே எந்த பிள்ளை தகப்பன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்கிறதோ அவனுக்கு எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தூரத்தில் நிற்கிற பிள்ளைக்கு அல்ல, வெளியே நிற்கிற பிள்ளைக்கு அல்ல, சொந்தக்கார வீட்டுல போய் உட்கார்ற பிள்ளைக்கு அல்ல, திருச்சபைக்குள்ளாய் தகப்பனை பார்க்க வருகிற பிள்ளைக்கு, ஆண்டவரை அணைத்துக் கொள்ளுகிற பிள்ளைக்கு, ஆண்டவரை முத்தம் செய்கிற பிள்ளைக்கு ஓயாமல் அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறது. அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்தில் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நான் முத்தம் செய்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர் கோபத்தை நான் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்பா வேலையிலிருந்து ரொம்ப கோபமா வருவாங்க. பிள்ளை ஓடி போய் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா அந்த கோபம் எங்க போகணும் தெரியாது. இதே போலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் கிட்டே போகிறான், அவனை முத்தம் செய்தான். அப்பா சொன்ன வார்த்தையை பாருங்க, அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை முகர்ந்து. அப்போ நான் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, நான் களைந்து போய் வந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னில் இருக்கிற வாசனையை முகருகிறார். அதுதான் பலி. என் வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி. நான் முத்தம் செய்கிற நேரத்திலே அந்த வாசனையை ஆண்டவர் முகர்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அதனாலதான் சொல்றேன், உலகத்துல எனக்கு லாகிரி வஸ்துக்களின் பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த வாசனையை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் எனக்குள்ளாய் வருகிறதான நேரத்தில், என் இருதயத்துல வாசம் பண்ணுகிற நேரத்தில் அவருக்கு பிடிக்காத காரியம் உள்ள வந்துச்சுன்னா ஏசப்பா வெளியே போயிடுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 25ஆம் ஆண்டிலே ஏசப்பாக்கு பிடிக்காத ஏதாவது காரியம் எனக்குள்ள இருக்கும்னா அவர் வெளியே போவதற்கு முன்பாக அதை நான் வெளியே அனுப்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஏசப்பாவுக்கு பிடிக்காத கோபம், ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒவ்வொரு காரியங்களையும் நான் எடுத்து வெளியே போட்டுறேன்பா? விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா போல ரொம்ப பிடிச்சதுன்னா உலகம் என்ன பண்ணும் தெரியுமா? முதல்ல ஒண்ணு பகைக்கும். ஏசப்பாவை பகைச்ச உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டோம். உங்கள் பேரில் பொய்யான சொற்களை சொல்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீ பாக்கியவானா இருக்கிறது, நான் பரலோகத்துக்கு நான் பிடிச்சிருக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உலகம் ஒண்ணு பகைக்கும். உன் கூட இவ்வளவு நாள் அவங்க கூட சேர்த்து சுத்தம் போது உன்னை வச்சிருப்பாங்க. ஆனா வசனத்தை பேசும்போது உலகம் உன்னை தள்ளி வச்சிருந்தா பரலோகம் உன்னை தூக்கி வைக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்திற்கு நான் சிநேகிதனாய் வாழுவதை விட என் ஆண்டவருக்கு பிள்ளையாய் வாழ்வது மேலானது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் தேவ திருச்சபைக்கு வந்து முழங்கால் படியேட்டு 8 மணி ஆராதனைக்கு 8 மணியிலிருந்து என் வாசனையை ஆண்டவர் முகர்ந்து கொண்டிருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. ஏன் கர்த்தரால் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியவில்லை? நான் கர்த்தரை முத்தம் செய்யவில்லை. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. என் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நான் எதிர்பார்த்த நன்மைகள் வரவில்லை. ஆண்டவரிடத்தில் நான் போகவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருச்சபை வரைக்கும் வருகிறோம், ஆனால் நண்பர்களை பிரியப்படுத்துகிறோம், செல்போனை பிரியப்படுத்துகிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, வருகிற வாரங்களிலிருந்து என் அன்பு தேவ பிள்ளையே, அப்பா 8 மணிக்கு நீங்க வந்துருவீங்க, அதுக்கு முன்னாலே உங்களை நான் கட்டி தழுவ வர வேண்டும் என்று சொல்லுகிற தேவஜனம் உண்மையாய் சொல்லுங்க, நான் வருகிறேன் என்று ஆமென் என்று சொல்லுங்க. சத்தம் வரல பாத்தீங்களா? ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வரணுமா? சத்தமா சொல்லுங்க ஆமென் என்று. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 28வது வசனத்தை வாசிங்க. எப்போ உனக்கு வானம் திறக்கும் தெரியுமா? இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் மனப்பாடமா யாராவது சொல்ல முடியுமா? இந்த 1ஆம் தேதியோட வாக்குத்தத்தம் என்னது? அது என்ன இருந்தா எனக்கு என்ன? அதிகாரத்தோட சொல்லணும். ஆதியாகமம் 49, 25, 25ஆம் ஆண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் உனக்கு துணையா இருப்பார். அவர் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்றால் நான் அவர் பக்கத்தில் இருக்க வேண்டும். நான் வேறு துணைகளை தேடக்கூடாது, வேறு இணைகளை தேடக்கூடாது. அவர் எனக்கு இணையாய் வர வேண்டும் என்றால், அவர் எனக்கு துணையாய் வர வேண்டும் என்றால், அவர் என் துணையாளராய் இருக்க வேண்டும் என்றால், நான் அவருக்கு துணையாளனாய் மாறணும். அவர் எனக்கு துணையாய் இருப்பார். அடுத்த வார்த்தை, வானங்களின் ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபின் சிரசிலே ஈசாக்கு வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு வானத்தின் பனி, வானத்தின் பனி என்பது மன்னா. கர்த்தருடைய வார்த்தை, வெயில் ஏறும் என்றால் மன்னா உருகி போகும். ஒரு நிமிடம் தாமதமா இருக்கும் என்றால் ட்ரெயின் ஓடி போகும். அதே போலதான் என் அன்பு தேவ பிள்ளையே, 8 மணி ஆராதனைக்கு நான் வராமல் இருப்பேன் என்றால் வசனம் மேல இருந்து வரும். ஆனா வந்தவர்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் எனக்கு அது உருகப்பட்டதாகவும் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்து அருள்வாராக. என் ஆண்டவர் ஏன் இதுவரை எனக்கு தரவில்லை என்றால், தேவனுடைய சமூகம் எனக்கு கசப்பா இருந்தது. தேவனுடைய சமூகத்திலே உட்கார்வது எனக்கு பெரிய காரியமா இருந்தது. இதோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சங்கீதம் 126 வாசிக்கிறோம் என்றால், அள்ளி தூவுகிற விதையை தூவுகிறவன் அழுது கொண்டு போகிறார். நான் விதையை தூவ வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் தசம பாகம் கொடுக்கணும்னு அழறேன், கர்த்தருக்காய் காணிக்க கொடுக்க அழறேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு எனக்கு அசட்டையா இருக்குது. அப்ப நான் விதையை தூவவில்லை என்றால் அறுவடையை நான் எப்படி அறுத்து கொள்ள முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் விதைத்து பழகு, கர்த்தரோடு பேசி பழகு, கர்த்தருக்காய் ஜெபத்திலே நின்று பழகு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எப்போ உன்னை சேவிப்பாங்க தெரியுமா? நீ கர்த்தரை சேவிக்கும் பொழுது. யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிற குடும்பத்துல கடன் அவர்களை சேவித்துக் கொண்டிருக்கும். நீ கடனை சேவிக்க மாட்ட, பலவீனத்தை நீ சேவிக்க மாட்ட, பிரச்சனையை நீ சேவிக்க மாட்ட. ஏன் இவைகளை உன் குடும்பம் சேவித்துக் கொண்டிருக்கிறது என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை சேவிக்க வேண்டிய நீ உலகத்தோடு பங்காளியா இருக்கிறபடியா உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அழிவு உன்னை சேவித்துக் கொண்டிருக்கிறது. நீ அவைகளை வணங்கி கொண்டிருக்கிறாய். இந்த ஆராதனையிலே என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் நீ மாறுவாய் என்றால் உனக்காக கர்த்தர் எல்லா காரியங்களை மாற்றி அமைக்க வந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஜாதிகள் உன்னை சேவிக்கவும் ஜனங்கள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுத்தது தெரியுமா? முற்பிதாக்கள் ஆபிரகாமிற்கு என் ஆண்டவர் கொடுத்தார்.
ஆண்டவர் கொடுத்ததை வாங்கினவர் தன் பிள்ளைக்கு கொடுக்கிறார். ஏன் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நீ எழுதி கொள்ளுகிற நேரத்திலே உனக்கு பிற்பாடு ஒரு பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எங்கே கொடுத்தார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தை, ஞாயிற்றுக்கிழமை என்றால் என் வீட்டை மறந்துடணும், என் பிள்ளைய மறந்துடணும், எங்க அப்பாவை மறந்துடணும். ஏனென்றால் என்னை பார்க்க பரலோக அப்பா வராரு. 6 நாள் எனக்கு தந்திருக்கிறாரு. 7வது நாள் அவர் சமூகத்துல நான் ஓய்ந்திருக்கணும்னு சொல்றாரு. ஆனால் ஓய்ந்திருக்க எனக்கு மனம் இல்லை. நீ ஓய்ந்திராத படியினாலே யுத்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய், வீட்டிற்குள்ள சட்டங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், வீட்டிற்குள்ளாக அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறாய், தொழில்களிலே நாச மோசங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். 7ஆம் நாளிலே கர்த்தர் தாம் செய்த படைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஓய்ந்திருப்பார் என்றால் அவரை விட நம்ம ரொம்ப பிஸி கிடையாது. வானத்தை படைச்சவங்க இல்ல, பூமியை படைத்தவர்கள் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசைக்க காத்து நிற்கிற தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. 7வது நாள்ல கர்த்தர் உனக்கு தேசத்தை காண்பித்திருக்கிறார். சாயங்காலம் சுத்திகரிப்பு, மறுநாள் காலை, முதல் நாள் ஆராதனை. இந்த தேசத்தை விட்டு நான் விலகி இருப்பேன் என்றால் எனக்கு விடிய காலத்தின் வெளுப்பு வராது, என்னிடத்திலே வெளிச்சம் காணப்படாது, நான் இருளுக்கு அடிமையாய் இருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இருளிலே இருப்பேன் என்றால் கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்க முடியாது, என் பேரை பெருமைப்படுத்த முடியாது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த நேரத்திலே அவன் அப்படியே போனபடியால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா, கைவிட்டாரா? அவனை ஆசீர்வதித்திருப்பார் என்றால் திருச்சபையை உன்னை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து ஈசாக்குக்கு வந்தது தெரியுமா? ஆபிரகாம் இடத்திலிருந்து ஈசாக்கிற்கு வந்தது. ஈசாக்கின் இடத்திலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போது உன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அழைத்தவரை பார், அழைத்தவரை பார், அழிக்கிற உலகத்தை பார்க்காதே, அழைத்தவரை பார்ப்பார் என்றால் என் ஆண்டவர் தலைமுறைகளை 1000 தலைமுறைகளுக்கு அவர் கிருபை செய்வார். வேதம் சொல்லுகிறது, தாமதிக்காத. யாக்கோபு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்ன உடனே அவன் தூரத்துக்கு போல, சபை பக்கத்துல இருக்குது, ஆனா சொந்தக்காரன் வீட்டுக்கு காசு கொடுத்து யோனாவை போல குடு குடு குடுன்னு ஓடுறான், பொய் எழுத ஓடுறான். பாஸ்டர் போன் பண்ண பொய் எழுதுறதுக்கு அதுக்கான காரணத்தை எழுதி வச்சிடறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவனிடத்தில் உண்மை உள்ளவனாயிரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை 6 நாள் உங்ககிட்ட கொடுத்துட்டு 7வது நாள் தான் ஏசப்பா கேட்கிறாங்க, அந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாயிரு. ஏன் நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாறவில்லை என்றால் கர்த்தரின் நேரத்தை திருடுகிறேன், கர்த்தருடைய வாசஸ்தலத்தை திருடுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நான் கப்பலுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா ஏசாவுடைய வாழ்க்கையிலே அவன் தாமதிக்கிறான். அவன் தாமதம் என்ன தெரியுமா? அப்பாவுக்கு ருசியான ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவன் வனத்திற்கு ஓடுகிறான், காட்டிற்கு ஓடுகிறான். அவன் நோக்கம் நல்லது, ஆனால் நேரம் தவறி போனது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வீட்டுல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஒரு இடத்துல பொருள் இருக்கிறதோ இல்லையோ, அது ஞாயிறு சனிக்கிழமை சாயங்காலம் தொடங்கிருச்சுன்னா, ஆண்டவரே நான் வேட்டையாட போக மாட்டேன், நான் சம்பாதிக்க போக மாட்டேன், சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டேன். ஏசா தகப்பனின் சமூகத்தை விட்டு தூரே போனபடியால் சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏசாவால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 27:38. அப்பா, நீங்க யாக்கோபு கிட்ட கொடுத்த ஆசீர்வாதம் மாத்திரம் தான் உங்ககிட்ட இருக்கா? ஆசீர்வாதம் ஏசப்பாட்ட நிறைய இருக்கு, ஆனா ரொம்ப டிலேவா கிடைக்கும். 24 பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை 25க்கு டிலே பண்ணது நம்மளுடைய தாமதம். போன வருஷத்துல ஏசப்பா வீட கொடுத்திருப்பாங்க, பெருக்கத்தை கொடுத்திருப்பாங்க,
ஆனா பெருக்கத்தை பாராதபடிக்கு நான் தாமதித்தபடியினால் 25ஆம் ஆண்டிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை நாள்லங்க கானானுக்கு போனோம்? வேவு பார்க்க போனவங்க 11 நாள்ல போயிட்டு வந்துட்டாங்க. வேத வல்லுநர்கள் சொன்னாங்க 40 நாள் தான். ஆனா எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு என்னுடைய வயசு 42 இருக்கிறது என்றால், இதுவரை என் ஆசீர்வாதங்கள் என்னில் வரவில்லை என்றால், நான் கர்த்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் தாமதம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை அறிவிப்பதிலே தாமதம், வேதம் வாசிப்பதிலே தாமதம், ஜெபம் செய்வதிலே தாமதம் இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துக்கு போகிற நேரத்தில் முத்தமிட வேண்டிய நான் அவர் பாதத்தில் அழுது கொண்டு, ஏசப்பா ஒரு ஆசீர்வாதம் இல்லையான்னு கேட்கிறேன். இன்றைக்கு திருச்சபையே இல்லையான்னு கேட்காதீங்க, வந்தவுடன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாய் மாறிக்கொள்ளுங்கள். நான் மாற வேண்டும் என்றால் அவரை முத்தமிடுகிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா இடத்துல உண்டு. என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி இவ்வளவு நாடு சபையை குறிச்ச கரிசனை இல்லை, ஏசப்பாவுடைய சமூகத்தை குறித்து கரிசனை இல்லை. எத்தனை பேர் ஆண்டவர் இடைப்படுகிறார் என்பது தெரியாது. ஆனால் ஆவிக்குள்ளாய் உணர்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசுறாங்க. ஏசப்பா இனி நான் தாமதிக்க மாட்டேன்ப்பா, நீங்க கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்க, நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லி பாருங்க. 25ஆம் ஆண்டிலே வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதங்களும் என் ஆண்டவர் கொழுமையினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒரு பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமா வாழ போகிறா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அழறா கதறா. 39வது வசனத்தை வாசிங்க. ஆனா வேதம் சொல்லுங்க, அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளை யார் தெரியுமா? ஏசாவை ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் டிலே பண்ண நேரத்தில் ஈசாக்காலும் அவனை ஆசீர்வதிக்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளைய, உன்னை ஆசீர்வதிப்பது பரலோகத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை பரலோகம் கொண்டு வருகிற நேரத்தில் உனக்கு முன்பாய் வருகிற யாரோ அதை எடுத்துக்கொண்டு போகிறபடியினாலே இதுவரை என் அன்பு திருச்சபையே, இதுவரை என் அன்பு குடும்பங்களே, கர்த்தரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஆசை. ஆனா அவர் கொண்டு வருகிற தோசையை வாங்க எனக்கு பிடிக்கலையே, அப்பாவுடைய வார்த்தையை கேட்க எனக்கு பிடிக்கலையே, நான் தாமதமா வரேனே. என் அன்பு தேவ பிள்ளையே, 25ஆம் ஆண்டு என் திருச்சபையின் ஆண்டாய் மாறட்டும். 25ஆம் ஆண்டு உன் குடும்பத்தின் ஆண்டாய் மாறட்டும். 25ஆம் ஆண்டு உன் தொழில்கள் வளருகிற ஆண்டாய் மாறட்டும். 25ஆம் ஆண்டு உன் கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களை பார்க்காது, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தாமதம் இல்லாமல் தேவ சமூகத்துக்கு ஓடிவா. வேதம் சொல்லுகிறது, அவன் அழறா. 39ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து. அப்போ மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாம் பிழைச்சிட்டு இருக்கிறது அதனால அதுபடினாலதான். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ரொம்ப நீதிமான், சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்கிறோம், நாங்க காசை கொடுத்துடுறோம், எல்லாம் தாமதித்தாலும் என் பிள்ளை இன்றைக்கு திருந்தி விடுவான் என்று சொல்லி அவர் வார்த்தையினால் உன்னை பிழைக்க செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 40வது வசனத்தை வாசிங்க. உன் பட்டயத்தினாலே, கையில பைபிள் வச்சிருக்கிறீங்களா எல்லாரும்? அதுதான் உன் பட்டயம். எல்லாரும் பரலோகத்துக்கு தூக்கி காமிங்க பாப்போம் உங்க கையில இருக்கிற பைபிளை. உன் பட்டயம் உன் கையில இருந்தாதான் பிழைக்க முடியும். இந்த பட்டயத்தை கீழே வச்சேன்னா உலகத்துல இருக்கிற பிசாசு ஒரே சொருவா சொருவிடுவான், பாதாளத்துல போய் விழுந்துருவ. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ பாதாள வாசி அல்ல, பரலோக வாசியா இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை தினமும் வாசி, அதை சுவாசி, நீ அதை நேசிப்பாய் என்றால் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது பாருங்க, நீ உன் பட்டயத்தினால் பிழைத்து. இன்னைக்கு ஏன் உலகத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? தேவ சமூகம் நமக்கு இளைப்பா இருக்கிறபடினாலே உலகத்தை நம்பிட்டு இருக்கிறோம், வேலை ஸ்தலத்தை நம்புறோம். ஆண்டவரே, இனி நான் யாரையும் நம்ப போவதில்லை, என் நம்பிக்கை நீர் மாத்திரமே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்துல இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரணுமே தவிர பக்கத்து வீட்டிலிருந்து அல்ல, என் வேலையிலிருந்து அல்ல, என் கணவனிடத்திலிருந்து அல்ல,
விசுவாசிக்கிற தேவஜனம் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீரே எனக்கு நாயகராய் மாறுங்க, நீங்களே எனக்கு எல்லாமே வாங்கன்னு சொல்லுங்க. உலகத்தை கர்த்தர் உன்னை சேவிக்க வைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, இந்த காலத்தை 25 ஆண்டாய் நான் சபைக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு ஒரு மேற்கொள்ளும் ஆண்டை வைத்திருக்கிறார். மேற்கொள்ளும் ஆண்டா 25 ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் 24 ஆண்டுகள் எதையெல்லாம் நீ மேற்கொள்ளாமல் இருக்கிறையோ, இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னை மேற்கொள்ள வைக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து போடுவாய். சத்துருவின் நுகம், உலகத்தின் நுகம், எவைகள் எல்லாம் உன் கழுத்தில் இருக்கிறதோ, இந்த ஆராதனையிலே கர்த்தர் அதை முறித்து போடுகிறார். துஷ்டன் உன் எல்லைக்குள்ளாய் வரான், அவர் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார். என் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர். தனித்தவன் என்று சொல்லாதே, யாரும் இல்லைன்னு சொல்லாத. இயேசுவா உன் நாயகராய் வருகிறார், உன் சிருஷ்டிகராய் வருகிறார், உன் தகப்பனாய் வருகிறார், உன் சகோதரனாய் வருகிறார், உன் பொருளாதாரத்துக்குள் ஆசீர்வாதமாய் இறங்குகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னாகமம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பேனோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்ப கூடாது. இன்றைய திருச்சபைக்குள் கர்த்தர் வந்திருக்கிறது, அநேக நுகங்களை முறித்து உன்னை ஆசீர்வதிக்க. அவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பது என் தலைமையில் விழுந்த கடமை. அநேகரை கர்த்தர் ராஜாக்களாய் மாற்றுவார், அநேகரை கர்த்தர் சீமானாய் மாற்றுவார், அநேகரை கர்த்தர் சீமாட்டிகளாய் மாற்றப் போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்போ வாசிங்க ஏசாயா 55 அதிகாரம், ஏசாயா 55 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 10 வாசிமா, 10 வாசி. மாரியும் உறைந்த மழையும் எங்க இருந்து வருமா? வானத்திலிருந்து வரும். இன்றைக்கு வானத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி இறங்கி கொண்டிருக்கிறது. அது மறுபடியும் பரலோகத்துக்கு போகாது. என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலிருந்து முளை கிளம்ப வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உன்னிலே ஒரு திடரை எழும்ப செய்கிறார். ஏசப்பா, இது வரைக்கும் நான் அநேக காரியங்களிலே தவறி இருக்கிறேன், ஊழியத்திலே தவறி இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உதாசீனப்படுத்தி இருக்கிறேன். இனி நான் செய்ய மாட்டேன். வஸ்தியை போல வான்னு சொல்லும் போது நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வஸ்தியை போல இருப்பேன் என்றால் வஸ்தி நினைச்சா நான் தான் ஒஸ்தியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா பரலோகம் நினைச்சது, நீ என்றைக்கு மேட்டிமையாய் பரலோகத்தை பார்க்கிறாயோ, பரலோகம் உன்னை கீழே தள்ளும். வஸ்தியின் ஸ்தானத்தில் எஸ்தர் ராஜாத்தியாக்கப்பட்டாள். ஆனால் அந்த எஸ்தருக்கும் ஒரு சோதனை வந்தது. யூத குலம் அழிய வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் மொர்தகாய் சொல்லி அனுப்பினான், வாசல் காக்கிற மொர்தகாயாய் நான் இருப்பேன் என்றால், வந்திருக்கிற ராஜாத்திகளே, வந்திருக்கிறதான எஸ்தர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காலத்தில் நீ உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு நீ பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஊழியத்திலே நீ பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு பொறுப்புகளை தந்திருக்கிறார். இதை நீ அல்ல தட்டுவாய் என்றால் கொஞ்சம் முன்மேலே சுமரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீர்கள். சொல்ல வேண்டியது ஏன் கடமைங்க? உள்ள உட்கார்ந்திருக்கலாம் ராஜாத்திகள். ராஜாத்திகளே, கிரீடம் தலையில வந்த உடனே வந்த இடத்தை மறந்துடாதீங்க. எஸ்தரின் பேக்ரவுண்ட பார்த்தோம்னா, மொர்தகாயால் வளர்க்கப்படுகிறார், சபையால் வளர்க்கப்பட்டாயே, சபையால் போதிக்கப்பட்டாயே, ஊழியக்காரனால் வளர்த்தெடுக்கப்பட்டாயே. இன்றைக்கு ஊழியக்காரன் இல்லை என்றாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோக தேவன் உன்னிடத்திலே கணக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து யாருக்கு விதையை கொடுப்பாரா? விதைக்கிறவனுக்கு. ஒரு நாள் எழுந்த உடனே ஜெபத்தை விதைத்தாயா? வேதத்தை விதைத்தாயா? சம்பளம் வாங்குற உடனே ஆண்டவருக்காய் உன் கையின் முதல் விதையை விதைத்தாயா? எத்தனை பேர் அந்த முதல் விதையை 10 பிரிச்சு வச்சிருக்கிறீங்க?
25ஆம் ஆண்டுல இந்த தவறை செய்திராதீங்க. உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த சபை, உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, இதற்கு நான் தான் உத்தரவாளி. ஆண்டவரே, இதை நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிற பினகாசுகள் எழும்பணும். பினகாஸ் பக்தி வைராக்கியம் காண்பித்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் வாதையை நிறுத்தினார். இன்றைக்கு மிஸ்பா திருச்சபைக்குள்ளே பாதைகள் காணப்பட வேண்டும் என்றால் உட்கார்ந்திருக்கிற பினகாசே, உட்கார்ந்திருக்கிற பினகாசே, கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் காண்பி. உனக்கான வார்த்தை என்றால் கரங்களை தட்டி ரியா ரியா மௌதரியா லிக்கர மௌஷியா ரிமா என்னை எஸ்தராய் பார்க்கிற ஆண்டவரே, நான் பினகாசாய் மாறுகிறேன். ஆண்டவர்கள் விதைத்து பழகு. நான் விதைக்காம அறுவடையை பார்க்க முடியாது. நான் சுவிசேஷத்தை சொல்லாம சபையை நிரப்ப முடியாது. நான் கர்த்தருக்காய் நிற்காம என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வானத்துல இருந்து வருது. அந்த வசனம் உருகி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என் கூட என்கிற இருதயத்தை ஆலயத்தில் சுமந்தவனாய் நான் தேவனுடைய பாதத்துல சரியான நேரத்தில் வந்து உட்கார்வேன் என்றால் இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கிறாய், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் மாறுவார். உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். என் அன்பு தேவ பிள்ளையை உன்னை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவார்கள், இதோ இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஏன் செய்யலனா? நான் கர்த்தருக்காய் பெரிய காரியத்தை செய்யவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் யோசுவாவை போல யுத்த களத்துல நிக்கணும். மோசேக்கு பின்னால உடனே ஆண்டவர் மேல அனுப்பல. யுத்தத்தை யோசுவா செய்யணும். யுத்தத்தை யோசுவா செய்தால்தான், செய்த யோசுவாவை மோசேயை மேல வர சொல்லும் போது யோசுவாவை தவறவன் கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னார் ஏசப்பா. இன்றைக்கு பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபைய, குடும்பத்திற்காய் செபிக்கிற என் அன்பு பிள்ளைகளை, பெற்றோரின் ஆசீர்வாதத்திற்காய், பிள்ளைகளின் ரட்சிப்பிற்காய் கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோரே, கர்த்தருக்காய் நின்று பார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாளிலே கர்த்தருக்காய் உன் பிள்ளைகளை கர்த்தர் நிற்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். ஏசப்பாவுடைய வசனம் என் ஆசீர்வதிக்கணும்னு வருது. ஆனா அது வெறுமையா ஏசப்பாட்ட போகாது. உனக்கு கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ லேட்டா வரனால உன் பக்கத்து சேர்ல இருக்கிறவனா எடுத்துட்டு போறான். உன் பக்கத்துல இருக்கிறவங்க தான் கொண்டு போறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாவுடைய வசனம் வெறுமையா திரும்பாது. என் அன்பு தேவ பிள்ளையே, சபையிலே வெறுமைகள் காணப்படுகிறது என்றால் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதங்களாய் மாறும். ஏன் தெரியுமா? அந்த வெறுமையான இடத்திலே உட்கார வேண்டியவர்கள் வராதபடியினாலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை சபையை நிரப்ப வந்த உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதை தெரிந்து கொள்ளுவாய் என்றால் உன் இடத்தை விட மாட்ட, உன் பொறுப்பை விட மாட்ட, கர்த்தர் உன் ஆசீர்வதித்ததான வாழ்க்கையை விட மாட்ட. வேதம் சொல்லுகிறது, அது வெறுமையா என் இடத்தில் திரும்பாமல் யார் விரும்புறத செய்யுமா? நீ விரும்புறத செய்யாது. நீ விரும்புறத செய்யணும்னா, பாஸ்டருக்கு நான் இவ்வளவு தசம பாகம் கொடுத்தேன், நான் சொல்றதுக்கெல்லாம் அவர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருப்பாரு. ஆனால் கர்த்தர் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறதை சொல்லுவது என் தலைமையில் விழுந்த கடமை. வேதம் சொல்லுகிறது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இது வாய்க்கிற இன்னொரு அனுபவம் எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் என்பது சாயங்காலமும் காலையும் சுத்திகரிப்பு கூட்டத்திற்கும் நாம் இருக்கணும். முதல் நாள் கூட்டத்தில் தான் இருக்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நீ வாழ்ற காலத்துல ஆசீர்வாதத்தை பார்ப்ப. எனக்கு பல்லு போனதுக்கு அப்புறம் இல்ல, நான் நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற அவன் செய்வதெல்லாம் ஏன் வாய்க்கவில்லை என்றால்
ஏன் இலையுதிர் காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால், கர்த்தருடைய தோட்டத்திற்குள் நாட்டப்பட வேண்டிய நீ அநேக நேரத்தில் பிடுங்கப்பட்டு உலகத்திலே நாட்டிக் கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. அவர் அனுப்புகிற வசனம் உன்னை நிரப்ப முடியல. இப்போ வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். எப்ப இந்த மகிழ்ச்சி வரும் தெரியுமா? கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நான் சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் எனக்கு அந்த மகிழ்ச்சி வரும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களுக்கு முன்பாய் முழங்கும். அடுத்தது, வெளியின் மரங்கள் எல்லாம், அதாவது உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற மரம், நீ சபைக்குள் வைக்கப்பட்டிருக்கிற மரம், இன்றைக்கு வெளியில் இருக்கிற மரம் உனக்கு முன்பாய் கை கொட்ட வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு முன்பாய் கை தட்டுகிறவனாய் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 12 பதிலை வேதத்திலிருந்து காண்பிச்சு கொடுக்க போறேன். ஏன் டைரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன் தெரியுமா? வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பதிலை எல்லாம் உங்களுக்கு நான் 12 பதிலை காண்பித்து கொடுக்க போறேன். கடகடன்னு வாசிங்க. ஏசப்பா உங்க கையில டைரியை கொடுத்திருந்தா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதில் எல்லாம் இந்த வருஷத்துல வரும். வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. முச்செடிக்கு என் வாழ்க்கை முள்ளுக்குள்ள இருக்கு, எல்லாரும் என்ன நெருக்கிட்டு இருக்கிறாங்க. இது 24வது ஆண்டு. 25 உனக்கு பதில். அந்த பதில் என்ன தெரியுமா? முச்செடிக்கு பதில் என்ன விருட்சம்? எழுதி வச்சுக்கோங்க. என் வாழ்க்கை தேவதாரு விருட்சத்தை போல் செழிக்க போகிறது. 2வது பதில் காஞ்சொலிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். முதலாவது முளைக்கும், அடுத்தது எழும்பும். அடுத்தது, அது கர்த்தருடைய கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். முதலிலே சொல்லப்பட்ட 2 பதில்கள் இந்த வருஷத்திலே கர்த்தர் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பார். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? முளைக்க வைப்பாங்க. அடுத்தது எழும்ப வைப்பாங்க. 3வது பதிலை பார்ப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சபையிலே, சீயோன் என்பது சபை, சபைக்கு வந்து துயரப்பட்டாயா? ஆண்டவரே, என்னை யாரும் விசாரிக்கல, என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. உன்னை ஒரு மாதிரி பார்த்தாதா பரலோகம் உன்னை பிள்ளையா பார்க்கும். வேதம் சொல்லுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அப்ப எனக்கு ஏன் சபையில பிரச்சனை வருதுன்னா, என்னிலே சில காரியங்களை நான் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த காரியங்களை என்னில் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். என்னை அவர் சீர்படுத்துகிறார். என்னை அவர் சீர்படுத்துகிறதான நேரத்திலே மனிதர்கள் தலையின் மேல் ஏறி போவார்கள். தீயை கடந்து வரணும், கண்ணியை கடந்து வரணும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு போன வருஷத்துல சபையில நிறைய பிரச்சனையை பார்த்திருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன கொடுக்க போறாங்க? சிங்காரம். என்ன தெரியுமா? அலங்காரம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை மனிதன் அலங்கோலமாக்கினான், கர்த்தர் உன்னை அலங்காரமாக்குகிறார். 3வது பதில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அடுத்தது, கண்ணீர் வடிச்சிட்டு எத்தனை நாள் வீட்டுக்கு போயிருக்கிற? அழுதுட்டு எத்தனை நாள் வீட்டுக்கு போயிருக்கிற? ஏசப்பா உனக்கு சொல்றாங்க, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, அதாவது அபிஷேகம். சவுலுக்கு கொடுத்தது குப்பி தைலம், ஆனா தாவீதுக்கு கொம்பு தைலம். என் அன்பு தேவ பிள்ளையே, குப்பி தைலம் வேணும்னா சந்தோஷமா இருப்ப, ஆனா கொம்பு தைலம் வேணும்னா வனாந்திரத்துக்கு போய் சிங்கத்தை பார்க்கணும், கரடிய பார்க்கணும், வனாந்திரத்தை பார்க்கணும், கெபிய பார்க்கணும், சவுலுக்கு ஓடணும். இதையெல்லாம் செய்து வருகிற நேரத்தில் உன்னை கர்த்தர் அவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் காண்பார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது சொல் பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலா, ஏசப்பா நான் மெலிஞ்சு போயிட்டேன், இனி எனக்கு சபையில எந்த பொறுப்பு வேண்டாம் ஏசப்பா, ஆண்டவரே நான் வருவேன் போவேன் உட்காருவேன் ஆராதிப்பேன், என் அன்பு திருச்சபை நீ வளர மாட்ட. எவ்வளவு பிரச்சனை பார்க்கிற, நிமிர்ந்தது, தொழிந்தது, கர்த்தருக்காக. இது உண்மையிலா யாருக்கு வேலை செய்கிறார்? மனிதனுக்கா? கர்த்தருக்கு வேலை செய்து போனது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒடுக்கின ஆவிக்கு பதிலாய் நிர்வாணி என்று நீ
சொல்லுகிறார், உனக்கு துதியின் உடையை பதிலாய் பரலோகம் கொடுக்கிறது. 5வது ஆசீர்வாதம், துதியின் உடையை கொடுக்கவும் இந்த ஊழியக்காரனை ஏன் அனுப்புனாங்க தெரியுமா? நிறைய பேர், ஏசப்பா எனக்கு என்ன பதிலுப்பா, இந்த ஆண்டுல நான் என்ன ஊழியம் செய்யணும், என்ன பொறுப்புல நிக்கணும் கேக்குறியா? இத சொல்றதுக்கு தான் ஏசப்பா என்னை அனுப்பினார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்கள் எனப்படுவார்கள். எத்தனை பேர் சபைக்கு விருட்சமா இருக்க போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்லுங்க. எல்லாரும் கையை கொண்டு வந்திருக்கீங்களா? கையை கொண்டு வராதவங்களுக்கு நான் வேணா வந்து தூக்கி விடுறேன். வரணுமா சொல்லுங்க, நான் இறங்கி வரேன். கையை தூக்கி சொல்லுங்க. ஏனென்றால் இது ஏதோ ஒரு அனுபவத்திலே சபை கடந்த நாட்களில் கடந்து வந்திருக்கிறது என்றால் என்னை விருட்சமாய் மாற்ற வேண்டும் என்று மரத்தில் தொங்கினவர் என்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இது உங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. வேதம் சொல்லுகிறது. 5 பதில பார்த்துட்டோம். 6வது பதில் பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. உங்க அவமானப்படுத்திச்சாங்களா? ஆண்டவர் சபையில நீ பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா? பரலோகம் சொல்லுது, நீ இவைகளை எல்லாம் செய்யணும். வேதம் சொல்லுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக எத்தனை மடங்கு? இப்ப சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உன் ஊழியத்தை டபுள் தட்டாக ஏசப்பா உன் கையில தராங்க. உன் குடும்ப ஆசீர்வாதத்தை ரெட்டத்தனையா அவன்கிட்ட தராங்க. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா இன்னும் நான் உபத்திரவத்தை பார்க்கிறப்பா, இன்னும் நான் பிரச்சனையை பார்க்கிறப்பா. ஏனென்றால் 1 மடங்கு நான் ஆண்டவருக்கு கொடுத்தால் அம்மிக்கு கொல்லிக்கு மடியில் சரிந்து விழும்படியால் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அடுத்த பதில பாருங்க. லட்சைக்கு பதிலாய் தங்கள் தேசம், உன் சபையில, உன் குடும்பத்துல, உன் தொழில எங்கே லட்சையை பார்த்தாயோ இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அவங்களுக்கு போனஸ் ஏசப்பா தராங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆதியிலே தேவன் எல்லாத்தையும் உண்டாவதாக சொன்னாரு. இந்த ஆராதனையில நித்திய மகிழ்ச்சி திருச்சபையே உனக்கு உண்டாவதாக சொல்றாரு. ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னா யாரும் மாத்த முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. உனக்கு மகிழ்ச்சி வருது, நீ துயரம் இல்லை. உன்னை கண்டு ஆனந்த பாக்கியமாய் மாற்றுகிறார். அடுத்த பதிலை எழுதிக்கோங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. வெண்கலத்துக்கு பதிலாக என்ன கொடுக்க போறாரு? கோல்டு. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு என்ன தர போறாங்க? பொன்னை கொடுக்க போறாங்க. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாய் இருந்தான். நான் சீமானாய் இருக்க போறேன்னு சொல்றவங்க 2 கையும் தூக்கி பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை தர போறாங்க. எத்தனை பேர் வாங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? மண்ணான மனிதனே, உன்னை பொன்னாக மாற்றுவதற்கு என் ஆண்டவர் வருகிறார். உன்னை பொன்னாக மாற்றதான் மண்ணானவனே, உன்னை ஆண்டவர் புடவிட்டார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நான் வெண்கலத்திற்கு பதிலாக இரும்புக்கு பதிலாக வெள்ளி, 9 பதில் வந்துருச்சு. அடுத்தது மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் 10வது பதில், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் 11வது பதில் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்கள், அதாவது உங்களை மேய்க்கிறதான உங்கள் மேய்ப்பர்களை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரர் யாரு தெரியுமா? நாங்க தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தசம பாகத்தை வாங்குறோமா, காணிக்கை வாங்குறோமா? எப்படி உலகத்துல தண்டல் கொடுக்கிறீங்களோ அதே போல சபையிலே தண்டல் கொடுத்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு உத்தரவாதிகள் பரலோகத்திற்கு நாங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, 12ஆம் பதிலை சொல்லி தருகிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. பாழாக்கப்பட்ட தேசம். என் வாழ்க்கை பாழா இருந்துச்சு. யாரையும் வீட்டுக்கு வர மாட்டாங்க, யாரையும் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, யாரையும் கூட பேச மாட்டாங்க, என்ன உறவுக்காரங்க தள்ளி வச்சுட்டாங்க. உறவுகள் உன்னை தள்ளலாம், பரலோகம் உன்னை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும்
பாழாய் கிடந்ததற்கு நீ பாழா கிடந்தனாலதான் ஏசப்பா உன்னை பயிரிட போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை பாழா இருந்தது, பரலோகத்திலிருந்து எனக்கு வார்த்தை வருகிறது, என்னை அழைத்தவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் என்னை பயிரிட்டு பண்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ வாசிங்க, ஏசப்பா ஒரு மனிதனை பண்படுத்துவார் என்றால் என்ன நடக்கும்? ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சத்தமா வாசிக்க பார்ப்போம். உலகம் சம்பாதிக்கட்டும், கவலைப்படாத. ஏசப்பா சொல்றாங்க, நான் உன் வாழ்க்கையிலே பயிரிடுவேன் என்றால் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் யாரிடத்துக்கு தாண்டி வருமா? தாழ்மை உள்ளவனிடத்தில் ஆண்டவர் தாண்டி வர பண்ணுவார். பெருமை உள்ளவனிடத்திலிருந்து பிடுங்கி போடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உள்ளவனுக்கு கொடுப்பார், இல்லாதவனுக்கு உள்ளதையும் எடுத்து போடுவார். தேவன் உள்ளவனிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், தேவன் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் பிடுங்கப்படும். வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்திற்கு என்ன பண்ணுமா? தாண்டி வரும். அப்ப எத்தனை உயரம் தாண்டணும்? அது தாண்டுகிறது என்றால் அவர்களிடத்திலிருந்து எடுத்து ஆண்டவர் உன் குடும்பத்தில் வைப்பார், உன் இருதயத்தில் வைப்பார், உன் தொழில்களிலே வைப்பார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று? வேதம் சொல்லுகிறது, தாண்டி வந்து உன்னுடையதாகும். சபை எல்லாரும் வலது இருதயத்துல வச்சு சொல்லுங்க, என்னுடையதாகும். ஏசப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னுடையதாகும். யாருக்கிட்ட அந்த ஏசப்பா எடுக்கிறாங்களோ, உன்னை யாரெல்லாம் உன்னை பாடாப்படுத்தினாங்களோ, உன்னை எல்லாரும் துன்பப்படுத்தினாங்களோ, அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து 24 ஆண்டுகள் என் அன்பு தேவ பிள்ளையே, யோசேப்பை போல உன் ஆத்துமா சிறைச்சாலையிலே அடைப்பட்டு கிடந்தது. என் ஆண்டவர் 25ஆம் ஆண்டு உன் கழுத்தில் இருக்கிற அவன் கட்டுகளை நுகத்தை கர்த்தர் முறிந்தார். 25ஆம் ஆண்டு மேற்கொள்ளுகிற ஆண்டார் கர்த்தர் உனக்கு தந்தார். தந்திருக்கிற படியினாலே உன் பின்னால் நடந்து வருகிறதான பிள்ளைகள் சொல்லுவார்கள், உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார், என்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. உன்னை தள்ளி வச்ச குடும்பம் யோசேப்பை போல 14 ஆண்டுகள் எங்க இருக்கிறன்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் வருகிற நேரத்துல எனக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. யோபுவின் சிநேகிதரோட சிறைச்சாலை அனுபவம் மாற வேண்டும் என்றால், யோபுவே, உன் நண்பர்கள், உன் உறவுகள், உன் பிரச்சனைகள், உன்னை சபித்தவர்கள், உனக்கு விரோதமாய் இருந்தவர் உன்னிடத்தில் கர்த்தர் இந்த ஆண்டு கொண்டு வருவார். எழுதி வச்சுக்கோங்க. நிறைவேறவில்லை என்றால் ஆண்டவர் என்னோடு பேசுது பொய்யாக போகும், அது வெறுமையாய் திரும்பாதுங்க. யோபு சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த நேரத்தில் அவன் சிறையிருப்பை ஏசப்பா மாத்தினாங்களா இல்லையா? நிச்சயம் மாத்துவாங்க. சில நேரங்களிலே ஆசீர்வாதம் உங்ககிட்ட தாண்டி வரும். விட்டுறாத, பிடிச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? இது உலகம் தந்த ஆசீர்வாதம் அல்ல, பரலோகம் உனக்கு தந்த ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? உன் ஊழியத்தை விட்டுறாத, உன் பிள்ளைகளை விட்டுறாதீங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க, செய்கிற தொழிலை விட்டுறாதீங்க, கையின் பிரயாசங்களை விட்டுறாதீங்க. இது உங்களால் உண்டானது அல்ல. இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் குடும்பம், உனக்கு கொடுத்த நல்ல மனைவி, நல்ல கணவன், இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள், இது எங்கோ இருக்க வேண்டியவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது கர்த்தரின் அநாதி தீர்மானம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆசீர்வாதத்தை, குடும்பத்தை யாருக்காக இழந்துடாதீங்க. வேதம் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் கர்த்தருடைய சபையை எப்படி விசாரிப்பா? சபைக்குள்ள நம்ம பேச முடியாது. குடும்பத்தை விசாரிங்க. பிள்ளைகளுக்காக திறப்பலன் இல்லைங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, தாண்டி வருகிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இழந்துடாதீங்க. வேதத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசின நேரத்தில் இந்த வார்த்தையை அவர் காண்பித்து கொடுத்து, இந்த 25ஆம் ஆண்டுல அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக வருடங்களுக்கு முன்பு பிள்ளைகள் இழந்திருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். உறவுகளால் காயப்பட்டு, அநேகரால் கைவிடப்பட்டு, மனம் நொந்து வந்திருக்கிற மனவாட்டியை போல் உள்ளே இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்து
கொண்டு வந்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆராதனையில நான் திருவிருந்து வாங்க வந்துட்டேன்னு. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு விருந்து வைத்தவர் திரு என்பது அரசன். அவர் விருந்தை வைப்பதற்கு முன்பாய் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த வருஷத்துல உன்கிட்ட வரப்போற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. ஏசப்பா சொல்ற ரகசியத்தை உன் குடும்பத்துல எல்லார்கிட்டயும் பேசாத. எசேக்கியாவை போல எல்லாத்தையும் திறந்து காமிச்சிடாத. கொஞ்ச நாள் அமைதியா இரு. வேலை உனக்கு வரப்போதா, அமைதியா இரு. வேலை கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இரு. சம்பளம் கூடி அது உன் கையில வர வரைக்கும் அமைதியா இரு. பிள்ளைகளுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, அது கை கொடுக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க. யாரிடத்திலும் பேசாதீங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. மனுஷனோடு பேசாதீங்க, மனுஷனோடு பேசாதீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, சில நேரங்களில் ராஜ்ய பாரங்கள் உனக்கு தாண்டி வரும். உன் தொழிலில் பெரிய பெரிய போஸ்டிங் உனக்கு தாண்டி வரப்போகுது. ஊழியத்துல அநேக உயர்வுகள் உனக்கு தாண்டி வரப்போகுது. என் அன்பு தேவ பிள்ளையே, அதை அல்ல தட்டிடாதீங்க. வேதத்திலிருந்து காண்பித்து தருகிறேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆகித்திற்கு பிறகு அதோனியா என்பவன் நான் ராஜாவே. இன்னைக்கு உன் வேலை ஸ்தலத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ நிறைய விட்டு கொடுக்கிற. அவங்க மனசுல எட்டி இருக்குது, உன்னை கீழே தள்ளணும்னு இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க. கொடுக்கப்படுகிற பொறுப்பை துணிந்து வேலை ஸ்தலத்துல வாங்குங்க. நடத்துவது ஆண்டவராய் இருப்பார் என்றால் எத்தனை உயரங்களுக்கும் எத்தனை பாடுகளுக்கும் நடுவார் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போவார். அதனாலதான் இந்த வருஷத்துல முதல் வார்த்தை, அவர் உனக்கு துணையா இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளை, குடும்பத்தை யாருக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. பிள்ளைகளை யார் இடத்துல விட்டு கொடுத்தோம். உன் பிள்ளை உனக்கு உயர்வா இருக்கணும். என் சபையின் பிள்ளைகள் எனக்கு உயர்வு. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி. இன்னைக்கு உலகம் தன்னைத்தானே ராஜாவா பேசிக்கிட்டு இருக்குது. உன் குடும்பத்துல ஒன்ன கீழே தள்ளிட்டு நான் தான் பெருசுன்னு சொல்றாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இது தற்காலிகம் தான், இது தற்காலிகம் தான். பெர்மனன்ட்டா ஏசப்பா உன்கிட்ட ஆசீர்வாதத்தை உன்கிட்ட தக்க வைக்க போறாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, தன்னை தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓட 50 காலாட்களை சம்பாதித்தான். இந்த 50 காலாட்கள் என்ன தெரியுமா? அந்த உறவுல அவன் பணக்காரனா இருப்பான், அவர் நல்லவர், அவங்க வீட்டுல இது இருக்கு, அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, அவங்க வீட்டுல கார் இருக்கு, இவங்க கிட்ட இது இருக்கு. அவர்களை குறித்து பேசுவதற்காக ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா உன்னை குறித்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லையா. உன்னை குறித்து பேச பரலோகம் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. கடிந்து கொள்ளாத இடத்திலே என் அன்பு தேவ பிள்ளைகளை பெருமைகள் இருக்கும். ஏன் சபையிலே அநேக நேரத்தில் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறோம்? ஏன் பெற்றோருக்கு சொல்லி தருகிறோம் பிள்ளைகளை அடிச்சு வளங்க? தாவீது அதோனியாவை கண்டிக்கல. என் பிள்ளைதானே விட்டுட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, தன் இஷ்டத்திற்கு விடப்படுகிற பிள்ளை தாய்க்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, அதனாலதான் சபையிலே அநேக கண்டிப்புகள் வருது. ஏசப்பா கண்டிப்போட இருக்கிறாங்க. தாவீது அதோனியாவை கண்டிக்கல. 10வது வசனம் சொல்லுது வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அதோனியா ராஜாவா தன்னை டிக்ளேர் பண்ணும்போது கூப்பிடல. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னிடத்திலே பணம் இருக்கிற நேரத்தில் உன்னை மதித்த அநேக உறவுகள் நீ உன் நிலை தாழ்ந்து போன நேரத்தில் உன்னை அழைக்கவில்லை என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னிடத்திலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உறவுகள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நண்பர்கள் உன்னை மதிக்கல. தெரிந்து கொள், பரலோகம் உனக்கு துணையாய் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 18வது வசனத்தை வாசிங்க. 18. இப்பொழுது இதோ அதோனியா ராஜா வாங்குறார். என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை இரவுகள் கண்ணீர் வடிக்கிற, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் ஆண்டவரே யாருக்கோ போகிறது, எனக்கு வர வேண்டிய உயர்வு, எனக்கு வர வேண்டிய காரியங்கள் உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறதான என் அன்பு பிள்ளைகளே, உனக்கான வார்த்தையை கர்த்தர்
என்றால் வார்த்தை சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நீர் அதை ஏசப்பாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா அமைதியா இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது 29ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா அன்றைக்கு தாவீது வாக்குத்தத்தம் செய்தார். இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு பரலோகம் வாக்குத்தத்தம் செய்கிறது. உங்களுக்கு பரலோகம் ஒரு ஆணையிட்டு அனுப்புகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே சபையை சொல்லு. ஏசப்பா எனக்கு இன்னைக்கு நீதி செய்ய போறாங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு செய்து தீர்ப்பு. ஆண்டவர் உன் கணக்குகளை முடிக்க போறாங்க. ஏசப்பா உன் உயர்வை கொடுக்க போறாங்க. ஏசப்பா உன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்கன்னா ஒருவராலும் அதை மாற்ற முடியாது. 30ஆம் வசனத்தை வாசிங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகம் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருச்சுன்னா உன் சத்துருக்கள் வாயிலிருந்து அதை உன்னை கேட்கும்படி வைப்பா. விசுவாசிக்கிறீங்களா? உன்னை யாரு குத்துனாங்களோ, உன்னை யாரு காயப்படுத்தினாங்களோ, உன்னை இழிவாய் எந்த உலகம் பேசினதோ அவர்கள் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். அவர்களிடத்தில் போக வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அது உனக்குரியதா இருக்கும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, ரெகோபாத்தா இருக்கும் என்றால் கர்த்தர் உனக்கு தருவார். ஏசேக்கும் சித்னாவா இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை உள்ளே வைக்க மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் ரெகோபாத்தை தர போகிறார். ரெகோபாத் என்பதற்கு இடம் உண்டு பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு இடம் உண்டு பண்ணுகிறார். என் வேலை ஸ்தலத்துல, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல என் ஆண்டவர் எனக்கான ஸ்பேஸ் கொடுக்கிறாங்க. இனி நான் தனித்தவன் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அந்த சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அதே அதிகாரத்துல 41வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடித்த போது, அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நிறைய வேலை ஸ்தலத்துல பார்த்தா ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசுவாங்க. உன்னை வீழ்த்த வேண்டும் என்றால் உன்னை குறித்து மற்றவர்களுக்கு விருந்து வைத்து பேசி கொண்டிருந்தால் பரலோகம் அமைதியா இருக்கும். அமைதியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன விசாரிக்கலையான்னு நினைச்சிடாதீங்க. வேதம் சொல்லுது, விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்த போது யோவாப் எக்காள சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்னவென்று விசாரித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கான ஆசீர்வாதம் என்னவென்று தெரியாமல் ஆமான் திட்டங்களை ராஜாவின் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற மொர்தெகாயே, உனக்காக பரலோகம் திறந்திருக்கிறது. பரலோகம் திறந்திருக்கிற நேரத்தில் ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவின் காரியங்கள் இன்றைக்கு 25ஆம் ஆண்டிலே இந்த சபையிலே வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்க, 42வது வசனத்தை வாசிங்க. அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். உலகம் சொல்லுது, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிற? அந்த சிஸ்டரை குறிச்சு என்ன செய்தி எடுத்துட்டு வந்திருக்கிற? அந்த பிள்ளைய குறிச்சு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிற? அவர்கள் நினைக்கிறாங்க நீ விழுந்துட்ட, உன்னை அழிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரலோகம் உன்னை இனிமே தாங்க உருவாக்கவே போகுது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆபிரகாமை உருவாக்க ஆண்டவருக்கு 24 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 24 ஆண்டுகள் முடிந்து போனது. இந்த 25ஆம் ஆண்டு ஈசாக்கு கர்த்தர் உன்னை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு இவ்வளவு நாளா உலகத்துக்கு நல்ல செய்தியா தான் இருந்துச்சு. ஆனா 25ஆம் ஆண்டு தொடங்கின நேரத்திலே ஈசாக்கு வந்துட்டாரு. ஈசாக்கு என் ஆண்டவருக்கு அடையாளமா நான் காண்பித்து கொடுக்கிறேன். என் ஆண்டவர் வருகிற இடத்திலே துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆபிரகாம் தூர்த்த துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோண்டினது போல உன் வாழ்க்கையில் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை உன் கரத்திலே கொடுக்கும்படியாக தாவீது வேராய் பிறந்த ஈசாக்கு இந்த ஆராதனையிலே உனக்கு இறங்கி வந்திருக்கிறார். 43ஆம் வசனத்தை வாசிங்க.
தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக்கினாரே. கரங்களை தட்டி ஏசப்பாக்கு மகிமை செலுத்துங்க. உனக்கு வர வேண்டிய காரியங்களை யாரும் உன்னிடத்திலிருந்து தட்டி பறிக்க முடியாது. தட்டி பறித்திருந்தாலும் ஆண்டவர் மறுபடி உன் கரத்தில் கொடுப்பார். 49வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் வார்த்தையை கேட்கிற உனக்கு சந்தோஷம். உலகத்திற்கு கலக்கத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஒன்ன தனிமையாக்குனாங்கல்ல, ஒன்ன தனியா நிக்க வச்சாங்கல்ல. ஆண்டவர் அந்த காலங்களை அவர்கள் தலையின் மேல் வர பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சொன்னது யார் தெரியுமா? தன்னை ராஜாவா டிக்ளேர் பண்ண வைப்ப சொல்றான். நீ எப்ப ஒழிச்சு போகணும் உனக்கு நாள் குறிச்சவன் உன்னை பார்த்து சொல்லுவான், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமா இருந்தாங்க. எல்லாருக்கும் பாஸ் வரைக்கும் அவங்களதான் பிடிச்சது. ஆனா ஏசப்பா உன்னை பிடிச்சிருச்சு பாத்தியா? அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. அது யாரால் ஆயிற்று? அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வார்த்தையை, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில கிடைச்சதெல்லாம் உங்களால கிடைச்சதுப்பா. எத்தனையோ அதோனியாக்கள் வந்தாங்க, அவங்கதான் ராஜாவாகணும்னு நினைச்சாங்க. எல்லாருக்கும் அவங்களதான் பிடிச்சிருந்தது. ஆனா ஒன்றுக்கு உதவாத இந்த கழுதையை ஏசப்பாக்கு பிடிச்சிருந்தபடியினால கர்த்தர் என்னை பேச வைத்து உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 16வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட நேரத்துல உன்கிட்ட நைசா பேசி எல்லாத்தையும் வாங்குவதற்காக உலகம் முன்னிடத்திலே வருகிற நேரத்தில் எச்சரிக்கையா இரு. வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார். ஜெபத்துல ஏசப்பா கிட்ட கேளு. சுயமா பேசுனா உன்கிட்ட தாண்டி வந்த ஆசீர்வாதம் கடந்து போகும். மறுபடியும் இழந்து விடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் இழந்து நிற்காத. வேதம் சொல்லுகிறது, 20ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, என் தாயாரே கேளும் நான் உமக்கு மறுப்பதில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, சில நேரத்துல அம்மா வந்து கேட்டா, பிள்ளைங்க கேட்டா அம்மா கொடுத்துருவாங்கன்னு எல்லாம் தெரியும். சில நேரங்களில் உறவுகளை கொண்டு சாத்தான் பேச வைப்பார். ஏவாள் இடத்தில் பேசினவன் ஆதாமை விழ வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உறவுகளா இருந்தாலும் இரத்த சம்பந்தங்களா இருந்தாலும் அது நண்பர்களா யாரா இருந்தாலும் சரி, உன் ஆசீர்வாதத்தை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் இழந்து விடாத. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 22வது வசனத்தை வாசிங்க. அதோனியாவுக்கு கேட்பான். இந்த அபிஷாக் யார் தெரியுமா? தாவீதின் மனைவி. மனைவி அல்ல, மனைவி போல் தோற்றம் கொண்டவள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சாலமோன் ஏன் ராஜ்யத்தை தாவீதினிடத்தில் கேட்கல தெரியுமா? தாவீது உயிரோடு இருந்தான். அவன் கேட்கல. தாவீது உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு ராஜ்யபாரம் வேண்டும் என்று அதோனியா நினைத்தார். பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ராஜா நான் அல்ல, அவர் ராஜாதி ராஜா. என் ஆண்டவர் என்னை குப்பையிலிருந்து உயர்த்துகிற வரைக்கும் நான் அவர் சட்டத்திற்காக அமைதியாய் காத்திருப்பேன் என்றார். எனக்குரியதை சரியான நேரத்தில் சரியானவர் எனக்கானதை சரமாக தருவார். சாலமோன் ராஜ்யபாரம் வேணான்னு கேட்கல. தாவீது அவனிடத்தில் கொடுத்தான். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வர்ற வரைக்கும் நான் அடங்கி இருப்பேன் என்றால் கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் அதே அதிகாரத்தில் 46வது வசனத்தின் கடைசி வார்த்தை வாசிங்க. ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது. கர்த்தர் உன்னிடத்தில் தாண்டி வந்து ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றால் உன் ப்ரமோஷன், உன் எதிர்காலம், உன் குடும்பம், உன் பிள்ளைகள் ஸ்திரமாய் இருப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். வேறு ஒரு ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயும் ஓடிராதீங்க. உன் ப்ரமோஷன் வேண்டும் என்றால், உன் எதிர்காலம் வேண்டும் என்றால், நீ நிலைக்க வேண்டும் என்றால், உனக்கு ஜீவன் வேண்டும் என்றால், அதிகாலை நேரத்தில் உன்னை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால், புது கிருபைகள் உனக்கு வேண்டும் என்றால், உபத்திரவத்தை பார்க்காதே, கர்த்தரின் கரத்தை பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஆமென். நாம் கண்களை மூடி செபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேற்கொள்ளுகிற ஆண்டில எத்தனை ஆசீர்வாதங்களை தருவேன் என்று 12 பதிலை தந்தீர் ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வாதங்கள் தாண்டி வருகிற நேரத்தில் அதை தட்டாதபடிக்கு எங்கள் சுதந்திரங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற சபையாய், பாதுகாத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய், பாதுகாத்து அர்ப்பணிக்கிற என் அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் திருவிருந்துக்கு நேராக ஆயத்தமாவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் முன்பாய் வந்து